Hi to all. Today நம்ம ஸ்டெம் ஸ்டிச்சில் எப்படி ஒரு டிசைன் ஃபுல்லாக போடுறதுன்னு பார்க்கலாம். ட்ரேசிங் அண்ட் ஃப்ரேம் ஃபிக்ஸிங் ரெண்டுமே சஜஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம நீடில் வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக டிஸ்டன்ஸ் விட்டு நீடில் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இன்சர்ட் பண்ணதில் டிஸ்டன்ஸோட மிடில் திரும்பவும் நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஞ்சமாக டிஸ்டன்ஸ் விட்டு நீடில் இன்சர்ட் பண்ணி முன்னாடி நம்ம எடுத்த ஸ்டிச்சோட ஸ்டார்டிங்கில் நீடில் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே ரிப்பீட்டடாக திரும்பவும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு முன்னாடி எடுத்த ஸ்டிச்சோட ஸ்டார்டிங்கில் திரும்பவும் எடுத்துக்கோங்க. இதை ரிப்பீட்டடாக எடுத்துக்கிட்டால் நமக்கு ஸ்டெம் ஸ்டிச் கரெக்டாக வந்துடும். ஸ்டெம் ஸ்டிச் நம்ம ஸ்டெம்ஸ் அண்ட் பிரான்ச்சஸ் இந்த மாதிரிப்பட்ட ஸ்டிச்சுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. இல்லாமல் நார்மலாக நம்ம எங்கே ப்ரிஃபர் பண்ணுறோமோ அங்கே நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெம் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாகவே த்ரெட் எடுத்துக்கோங்க. ஒரு 3-4 அந்த மாதிரி த்ரெட் எடுத்துக்கிட்டால் நமக்கு அதுக்கு எஃபெக்ட் கரெக்டாகவே தெரியும். எப்போவுமே ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே பொறுமையாக பண்ணுங்கள். பிகாஸ் நம்மளோட த்ரெட்டு எதுலேயும் நாட் விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக ரொம்ப பொறுமையாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். நார்மலாக நம்ம எம்ப்ராய்டரி பண்ணும்போது கிளாத்ஸ் குவாலிட்டி ரொம்பவே முக்கியம். தென் நம்ம ஹேண்ட்ஸ் ரொம்பவே க்ளீனாகவே இருக்கணும். கிளாத்ஸ் பொறுத்தவரை பாப்லின், காட்டன் இந்த மாதிரிப்பட்ட கிளாத்தில் எம்ப்ராய்டரி ஈஸியாகவே நம்ம போடலாம். நம்ம எம்ப்ராய்டரி நிறைய ட்ரெஸ்ஸஸில் ஸ்டிச் பண்ணால் ரொம்பவே நீட்டாக இருக்கும். எம்ப்ராய்டரி ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும். எப்போவுமே நம்ம எடுக்கிற டிசைன்ஸுக்கு ஆப்டாக கலர் சூஸ் பண்ணணும். நான் யூனிகார்ன் எடுத்தேன், அது விப்ஜார் கலர்ஸில் போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நான் விப்ஜார் கலர்ஸில் போட்டேன். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் அவர் சேனல். டோன்ட் மிஸ் டு கிளிக் த பெல் ஐகான். Thanks for watching.